வணக்கம். நாங்கள் பிரகாஷ் ஸ்ட்ரக்சர் அன்னைக்கு அசரம் நமக்காக அடுத்த விற்பனைக்கு வந்துள்ள பார்த்தீங்கன்னா மாருதி ஓம்னி கார் வந்திருக்கு. 2014 மாடலு, 3 ஓனர் நேமில் இருக்குது. இது பாருங்கள், ஃப்ரண்ட் வியூ காமிச்சிருக்கேன். இது பாருங்கள், லெஃப்ட் வியூ காமிக்கிறேன். அதாவது பெயிண்ட்டு டச்சப் பண்ணால், டிங்கரிங் வேலை பண்ணால் எதுவுமே இருக்காது. எந்தபடி நீங்கள் பண்ண வேணால் வண்டி தெளிவாக இருக்கும். பெயிண்டிங்னா டிங்கரிங்னா 100% இருக்காது. இது பாருங்கள், பேக் வியூ. இது பாருங்கள், இந்த லெஃப்ட் சைடு வியூ காட்டுறேன் பாருங்கள். அதான் பெயிண்ட் வேலை, டிங்கரிங் வேலையும் மறந்துடுங்க. அதெல்லாம் நீங்கள் டச்சப் பண்ணணும், எதுவுமே இருக்காது. அடுத்து 29 வரைக்கும் வரல. 2029 டாப் வியூ காமிச்சிட்டேன். இப்போ உள்ளே வந்து இன்டீரியர் கட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், இன்டீரியரு இந்த மியூசிக் சிஸ்டருக்கு ஒர்க்கிங் தான். சின்ன எலக்ட்ரிக்கல் வேலை மட்டும் பார்க்கணும். இது பாருங்க, 98.3 ஒரு இருக்குது. அது எது எலக்ட்ரிக்கல் வேலை பண்ணால் இது ஒர்க் ஆகும். இது கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 90,000 கிலோமீட்டர் ஓடிக்குது. இல்லை 27,000 காட்டுருக்கு. அது 90,000 கிலோமீட்டர் தான் ஒரிஜினல் கிலோமீட்டர். இந்த பாருங்கள், ஃப்ரண்ட் சீட் கவரு. இது பாருங்கள், இப்போ வண்டி சீட் கவர் காட்டுறேன். இப்போ வண்டி வந்து இன்ஜின் ஆனில் தான் இருக்குது. இது பாருங்கள், இந்த சைடு சீட் கவர், இந்த சைடு உட்காரலாம். இந்த சைடு சீட்டு மட்டும் போடணும். ஒரு 2000 ரூபா போட்டுக்கலாம். அப்புறம் பேக் சைடு வியூ காமிச்சிட்டாங்க. 2 ஸ்பீக்கர்லாம் இருக்குது. எல்லாமே ஒர்க்கிங் தான். மியூசிக் சிஸ்டமும் அதையும் ஒர்க் பண்ணவே வச்சிடலாம். எல்லாம் டோர் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த சைடு லெஃப்ட் சைடு ஓப்பன் பண்ணி காத்துட்டேன். இந்த சைடு ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டேன். இந்த மாதிரி இந்த ஆர்சி ஓனர் 2014 மாடல், 3 ஓனர், 2029 வரைக்கும் எஃப்சி கரண்டில் இருக்குது. இந்த வண்டி ஓனரோட ஆதார் கார்டு, இந்த ஓனரோட பேன் கார்டும் கரண்டில் இருக்குது. இப்போ டாக்குமெண்ட் வைஸாக காமிச்சிட்டேன். இப்போது வண்டி பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 2, பேக்கில் ஒரு 3, 5 பேர் போகலாம். இன்னும் நடு சென்டர் சீட்டை மட்டும் நம்ம போடணும். அது 2000 கொடுத்து போட்டிங்கன்னா மொத்தம் 8 பேர் போகலாம். இதை கமர்ஷியலாக யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு வண்டிங்க. ஒரு ஸ்கூல் ட்ரிப் போட்டுறவங்களோ, இல்லை ஒரு பிரியாணி கடை தெருவாரில் இப்போ இந்த ஆம்னி வச்சு பிரியாணி கடை போடுறதோ, இல்லை ஒரு கேட்ரிங் சர்வீஸ் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டு வண்டி. ஒரு கேட்ரிங் சர்வீஸ் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுறதுக்கு கமர்ஷியல் யூஸ் பண்ணுறதா தான் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணனா டிரைவர் சைடு 2 ஃபேனு, பேக்கில் ஒரு 2 ஃபேன், மொத்தம் ஒரு 6 ஃபேன் போட்டிங்கன்னா 500 கிலோமீட்டர் வேணாலும் தைரியமாக எடுத்துகிட்டு போகலாம். ரெடி டு டிரைவில் தான் இருக்குது. வண்டி ஒயிட் ஸ்மோக் வர்றது, டெம்பரேச்சர் ப்ராப்ளம் வரல, எதுவுமே கிடையாது. ஏன்னா இப்போ தான் இந்த வண்டி கிட்டத்தட்ட ஒரு 250 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தது. டோல்கேட் பில்லோடு இருக்குது. வேலூர் சைடு பள்ளிக்கொண்டம் டோல்கேட் எல்லாம் தாண்டி தான் வந்தது. டோல்கேட் பில்லோடு இருக்குது. 1ஆம் தேதி தான் இப்போ போயிட்டு வந்துருக்குது. வண்டியோட ரன்னிங்காக சொல்கிறேன் இதை. அதனால் நீங்கள் கவலைப்படவே வேணாம். இப்போ 500 கிலோமீட்டர் வேணால் தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். 10 பேர் ட்ராவல் பண்ணக்கூடிய வண்டி. இன்சூரன்ஸ் மட்டும்தாங்க இல்லை. எஃப்சி வந்து 2029 வரைக்கும் இருக்குது. 3 ஓனரில் இருக்குது. வண்டி இருக்கிற லொக்கேஷன் பள்ளிக்கண்ண இருக்குது. ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. நான் இந்த வண்டிக்கு கோட் பண்ணுற ரேட்டு பார்த்தீங்கன்னா 1,65,000 சொல்கிறேன். நெகோஷியபிள் தான். நம்ம டிஸ்கிரிப்ஷனுக்கு வரும். ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க. உண்மையிலேயே ஒரு கம்மி பட்ஜெட்டில் கமர்ஷியலாக யூஸ் பண்ணி காசு பார்க்கணும், சம்பாதிக்கலாம். ஸ்கூல் ட்ரிப்புக்கெலாம் அழகான வண்டி. கமர்ஷியலாக யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். இல்லை இண்டிவிஜுவல் யூஸ்க்கு 10 பேர் போனாலும் தைரியமாக 500 கிலோமீட்டர் போகலாம். ஏசி மட்டும் இந்த வண்டிக்கு வராது. ஆம்னி யூஸ் பண்ண எல்லாருக்கும் தெரியும். ஃபேனை யூஸ் பண்ணிட்டிங்கன்னா போதும். எவ்வளோ லாங்கணும் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன ஃபேனை ஒரு 6 ஃபேனை போட்டு எவ்வளோ லாங்கணும் ஓட்டிகிட்டு போகலாம். 100% ஒர்த்தான வண்டி. நன்றி. இது போய் நல்ல விதமான காரணம் நியாயமான விலைக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட பிரகாஷ் ஸ்ட்ரக்சர் மார்க்கெட். நன்றி, வணக்கம்.